கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வீடுகளில் ஆண்டோட வசனத்தை கொண்டு வந்து உங்களோடு பேசுவதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சிரித்து கொண்டிருங்கள். நாம் ஆண்டவருடைய நல்ல வசனத்தை, இந்த நாளுக்குரிய வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 5வது வசனத்தின் பின்பகுதி. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். யோபு பக்தன் சொல்லுகிறார், என் ஆவி பிரிய மட்டும், அதாவது என் வாழ்க்கை முடியும் வரைக்கும் எதை நான் விளக்க மாட்டேன், என்னுடைய உத்தமத்தை என்னை விட்டு நான் விளக்க மாட்டேன். ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தேவ ஜனமே, உத்தமத்தை நாம் காத்துக்கொள்வதும் அதை விலக்கி வைப்பதும் நம் கையில் தான் இருக்கிறது, உங்கள் கையில் இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் ஆதாம் ஏவாளை தோட்டத்தில் வைக்கும் பொழுது இந்த தோட்டத்தில் எல்லா கனியும் புசிக்கலாம், அந்த ஒரு நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாதுன்னு சொல்லி வைக்கிறாரு. கரெக்டாக சாத்தா அங்கே போய் புசிக்க வைத்துட்டான். பாருங்க, அதான் ஆண்டவர் உங்களுக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறாரு. நன்மை செய்யணும் செய், அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தீமையை செய்யணும் செய், அது உனக்கு சாபமாய் அமைந்து விடும் என் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள் தேவ ஜனமே, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் யோபுவை போல நீங்கள் சொல்லுங்க, என் உத்தமத்தை நான் விளக்க மாட்டேன். எது என்னை விட்டு விலகி போனாலும் சரி, உன்னை மட்டும் நான் விளக்க மாட்டேன். ஆண்டவரோடு எனக்கு இருக்கிற ஐக்கியத்தை நான் விளக்க மாட்டேன், என் உத்தமத்தை நான் விளக்குவது இல்லை என்கிற ஒரு ரெசல்யூஷன் எடுங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா. பாருங்கள், யோபு 2:9-10 யோபுடைய மனைவி யோபுவை பார்த்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவே இல்லை. யோபுடைய மனைவியை சாத்தான் அனுப்பிவிடுறான். மனைவி போய் சொல்றாங்க, இவ்வளவு நடந்துருச்சு, நீ உத்தமத்தில் நினைச்சு நிற்கியாக்கும், உன் உத்தமத்தை தூக்கி போட்டுட்டு நீ பேசாம செத்து போயா அப்படின்னு சொல்றாங்க உங்க மனைவி. அவர் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட நன்மை பெற்றோம், ஹல்லேலூயா, தீமையை பெற்றா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஆதாம் மாதிரி அவன் மனைவியோடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு போகல, ஆகாப் மாதிரி ஏசபேலுடைய வாய்ஸ்க்கு கீழ்ப்படிஞ்சு போல. இவர் சொல்றாரு, நீ பைத்தியக்காரி, என்னோடு விலகி போ அப்படின்னு சொல்றாரு. பாருங்கள் தேவ ஜனமே, எதை நீங்க விளக்குனாலும் சரி, இங்க யோபு பாருங்க, அவருடைய மனைவியுடைய வார்த்தையை விளக்குறார். நோ, எனக்கு வேண்டியது உத்தமம், நான் காத்துக்கொள்வேன். யோபுவை தான் ஆண்டவர் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, ஒன்று மட்டும் விளக்காதீங்க. இதுதான் ரகசியம், உங்க உத்தமத்தை நீங்க விளக்காதீங்க, உங்க கூட கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஆமா தேவஜனமே, லூக்கா 4:1-13 வாசித்து பாருங்கள். பிசாசு வந்து சோதிக்கிறான் ஆண்டவரை. அவர் சொல்றாரு, என்னை விட்டு விலகி போ சொல்றாரு. யோபு எதிர்த்தாரு மனைவிய. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வசனத்தை கொண்டே சாத்தானை ஜெயித்தார். பாருங்க, ஹல்லேலூயா. ஆனால் பேதுருடைய வாழ்க்கையில நடந்தது என்ன? மார்க் 14:66-72 வாசித்து பாருங்கள். பேதுரு 3 முறை ஆண்டவரை மறுதலிக்கிறார். ஏன் மறுதலிச்சாரு? சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நம்மளை பிடிச்சி இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த அதே இது நம்மளுக்கு நடந்துரும் அப்படின்னு ஒரு பயம். சுத்தி இருக்கிற ஜனங்களுக்காக பயந்து சொல்றாரு, அவரை நான் அறியேன். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியாய் முடியாதபடிக்கு என்ன செய்றீங்க? உங்க உத்தமத்தை காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. மற்றவங்க சொல்றபடி, ஆமா இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாம் சொல்லிவிடுங்க. ஆனால் உத்தமத்தை மாற்றம் உங்களை விட்டு விலக்கிறாதீங்க. அவங்க சொல்ற வார்த்தைலாம் ஏன் தெரியுமா? உத்தமத்திலிருந்து உங்களை விலக்கிடணும்ட்டு. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க தேவஜனமே. எதை இழந்தாலும் உத்தமத்தை இழக்காதீர்கள். ஆண்டவர் யோபுவை போல ரெண்டத்தனையாய் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். பாருங்கள், ஆண்டவரே,
அவங்க எதை விளக்கினாலும் உத்தமத்தை மாத்திரம் விளக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கப்பா. என்னை விட்டு நீக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது என்னோடு சேர்ந்து இருக்கிற ஒரு காரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யோபுவை போல சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கட்டும். ஏசப்பாவை போல வேத வசனத்தை கொண்டு அவனை ஜெயிக்கட்டும். மனுஷனுக்கு பயப்படாமல் இருந்து ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன்.